இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 16 20 முடிய. விண்ணேற்றத்திற்கு பின்பு என்ன செய்ய வேண்டும், சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடைசியாக அவர்களுக்கு கட்டளையிட்டு விண்ணேறுகிறார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற கட்டளை இது. நான் விசுவசிக்கிறேன், நான் ஆலயத்திற்கு செல்லுகிறேன், நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், அத்தோடு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் நினைக்க கூடாது. இயேசுவை நம்புகின்றவர்கள் எல்லாருக்கும் கடமைகள் உண்டு. திருத்தூதர்களுக்கு, அவர்களுடைய வாரிசாக இருக்கிற ஆயர்கள், குருக்களுக்கு, அடுத்து நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு கடமை உண்டு. இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதனால தானே சாட்சியம் சொல்லணுங்கிறது. அறிவிப்பதை நாம் எல்லாருக்கும் மறைவுரை அளிக்கக்கூடிய ஒரு மேடை கிடைக்காது. நம்பிக்கையாளர்களுக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட மேடை கிடைப்பதில்லை. குருக்களுக்கே கூட திருப்பலியை தவிர்த்து எல்லாருக்கும் அந்த மேடை கிடைப்பதில்லை. ஆகையினால் நம்பிக்கையாளர்களுக்கும் இந்த கடமை உண்டு என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய அண்டை வீட்டாரோடு நாம் பழகும் பொழுது, அக்கம் பக்கத்தாருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளை வளர்க்கின்ற வேளையிலே, சபையிலே பங்கு, ஆலயத்திற்கு வழிபாட்டிற்கு வருகின்ற சமயத்திலே கடவுள் நமக்கு செய்த காரியங்களை எல்லாம் அறிவிக்க வேண்டும். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சியமாக எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாரையும் இயேசுவினுடைய சீடர்கள் ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கு அதை மிக சிறப்பாக செய்வது யார்? கத்தோலிக்கர்களா? மிக வேதனைக்குரிய காரியம். கத்தோலிக்கர்கள் வழிபாட்டோடு விட்டு விடுகிறார். மகிழ்ச்சியான ஒரு காரியம், இன்றைக்கு பொது நிலையினரிலே நம்பிக்கையாளர்கள் மத்தியிலிருந்து பல ஊழியர்கள் தோன்றி இருக்கிறார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த கடமை உண்டு. சாட்சியம் பகர்வதற்கு கடமை உண்டு. மற்றவர்களை இயேசுவிடம் அழைப்பதற்கு கடமை உண்டு. எல்லாருக்கும் இயேசுவினுடைய வழியாக மீட்பு கிடைக்கிறது என்பதை அறிவிக்க வேண்டிய கடமை உண்டு. வீடு வீடாக செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தரை சந்திங்க, ஒரு வாரத்திற்கு ஒரு குடும்பத்தை சந்திங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர்களை அழையுங்கள், ஆலயத்திற்கு அழையுங்கள், இயேசுவினுடைய வல்லமையான செயல்களை குறித்து அவர்களுக்கு அறிவியுங்கள். நீங்கள் பொது குருத்துவத்தை சேர்ந்தவர்கள், பொது நிலையினர்கள். குருத்துவத்திலே ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு இந்த கடமை வெள்ளிடை மலை போனது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். உயிருள்ள எங்கள் கடவுளே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பகருகின்ற சாட்சியங்கள் வழியாக, நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களோடு தொடர்பு கொண்டு இயேசுவினுடைய மீட்பின் செயல்களை அறிவிப்பதின் வழியாக நாங்களும் பொது குருத்துவத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொதுநிலையினர் அறியவும், குருக்கள் அதை உணர்ந்து உற்சாகமாய் மற்றவர்கள் மத்தியில மறைவுரை செலுத்தி மற்றவர்களை இயேசுவிடம் அழைக்கவும், ஆண்டவர் பெயராலேயே அவர்களுக்கு மீட்பின் பாதையை சுட்டிக்காட்டவும் எங்களுக்கு உண்மையான நினைவை, பசுமையான நினைவை, அதற்கேற்ற செயல்களை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.